ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாஸ் வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பேக்கு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டியும் கிராஸ் பீஸும் கட்டிங் பார்க்க போகிறோம். இது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம 9.5 இன்ச்சு பார்த்துருவோம் இல்லையா, பேக்கு 9.5 ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். அந்த 9.5 பேக் இருக்கு இல்லையா, அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் இருக்குது, போதுமானது. இப்போ என்ன பண்ணணும், இது 2 பீஸாக இருக்குது. அதில் நம்ம அவங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்தோம், 2.5. அந்த 2.5க்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி குடஞ்ச மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இப்போது அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம இந்த இடத்துக்கிட்ட தான் ஸ்டிச் பண்ண போகிறோம்னு தெரியறதுக்காக ஒரு சின்ன நாச்சு. இதே போல் இன்னொரு பீஸும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பட்டி வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸ் பீஸு கட்டிங் போட போகிறோம். நல்லா பார்த்தா தெரியும், இது எக்ஸ்பெண்ட் ஆகுது பாருங்கள். இது வந்து ஸ்ட்ரைட்டு, இந்த அளவில் போடக்கூடாது. நம்ம இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிற சைடில் தான் போடணும். நல்லா இது மாதிரி ஒரு முக்கோண ஷேப் மாதிரி இருக்கும், அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. பிகினராக தைக்கிறவங்க ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துக்கலாம். எனக்கு அளவு தெரியும், அதனால் நான் வந்து அதை மார்க் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா டேப் வச்சு நீங்கள் இது மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். நான் இதான் எனக்கு அளவு 1.25 இருக்குது அப்படின்றது தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் 1.25 எடுத்திருக்கேன். ஏன்னா நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது 1.25 1.5 அப்படின்ற ஒரு அளவு கரெக்டாக தெரியும். பிகினராக தைக்கிறீங்கன்னா இது மாதிரி இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு ஒரு மார்க் பண்ணி ஒரு இடத்துலையும் ஒரு மார்க் வச்சுட்டு அப்படியே கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து நம்ம பைப்பிங்க்கும் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெக் போர்ஷன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணுவோம். கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பழகிட்டோன்னா அடுத்தடுத்தது நெக் போர்ஷன்லாம் வந்து ஸ்டிச்சிங் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கட் பண்ணிட்டோன்னா ஸ்டிச் பண்ணும்போதும் அடுத்தடுத்த போர்ஷன் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? இது கிராஸ் பீஸு, இது பட்டி, இது பேக் போர்ஷனு, ஃப்ரண்ட் போர்ஷனு, ஸ்லீவ். அவ்வளோதான். நம்ம வந்து ஒரு ப்ளவுஸோட ஃபுல் போர்ஷனையும் வந்து தனித்தனியான வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சுட்டு நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட்டு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நான் ப்ளவுஸ் கட்டிங் போட போகிறேன். எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியும், ஆனால் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோலாம் முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து ஓனாக மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து கட்டிங் போடுறதுன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.